ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பூசணிக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பூசணிக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ரெட் சில்லி குட்டி குட்டி பீஸாக நறுக்கி வச்சுக்கிட்டேன். தேங்காய் துருவி வச்சுக்கிட்டேன். பூண்டு நசுக்கி வச்சுக்கிட்டேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஜீரகம், கருவேப்பிலை, பூண்டு எல்லாம் எடுத்து போட்டு வெங்காயம், வரமிளகாய் எல்லாத்தையும் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு தாளிச்சிட்டேன். இப்போ தாளிச்சிட்டு அதில் பம்கினை எடுத்து போட்டுக்கலாம். நறுக்கி வச்சதை போட்டு தண்ணி தெளிச்சு விட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஆல்ரெடி இந்த காய் இனிப்பாக இருக்கும், அதனால் தேங்காய் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்த்துக்காதீங்க. இனிப்பாக இருக்கிறதுனால நான் கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போட்டுட்டு நான் சாப்பாட்டில் பிணைஞ்சு சாப்பிட்றதுனால தேங்காய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ சுவையான பம்கின் பொரியல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.